இன்று ஒரே நாளில் ஏர் இந்தியாவின் 74 விமான சேவைகள் ரத்து. ஊழியர்களின் போராட்டத்தால் பயணிகள் கடும் பாதிப்பு. இன்று மாலை 4 மணிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு ஏர் இந்தியா எச்சரிக்கை. முன் அறிவிப்பின்றி திடீர் விடுப்பு எடுத்த 30 பணியாளர்கள் டிஸ்மிஸ். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அதிரடி நடவடிக்கை. இரண்டாவது நாளாக தொடரும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான ஊழியர்களின் வேலை நிறுத்தம். சென்னையிலிருந்து கொல்கத்தா மற்றும் சிங்கப்பூர் செல்லக்கூடிய 3 விமானங்கள் ரத்து. ஏர் இந்தியா ஊழியர்களின் போராட்டம் காரணமாக திருச்சியிலிருந்து துபாய், சிங்கப்பூர் செல்லும் விமானங்கள் ரத்து. 11 உள்நாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் SC, ST மற்றும் OBCகளின் இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும். தெலுங்கானாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வாக்குறுதி. அம்பானி, அதானிக்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சாடல். கடுமையான முதுகுவலியால் அவதியுற்றாலும் ஓய்வின்றி பிரச்சாரம் செய்கிறேன். இடுப்பு பகுதியில் போடப்பட்ட பெல்ட்டை காண்பித்து ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் வாக்கு சேகரிப்பு. ஆந்திராவின் NTR மாவட்டத்தில் லாரியில் எடுத்து வரப்பட்ட 8 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை. பாலியல் பலாத்கார புகாரை திரும்ப பெற்றார் மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலி பெண்மணி. பாஜக கட்டாயப்படுத்தி புகார் கொடுக்க வைத்ததாக குற்றச்சாட்டு. மேற்கு வங்க ஆளுநர் மீதான பாலியல் குற்றச்சாட்டு. குற்றம் சாட்டப்பட்ட அன்று ஆளுநர் மாளிகையில் பதிவான CCTV காட்சிகள் வெளியீடு. ஆந்திராவின் கர்னூல் பகுதியில் ஜெகன்மோகன் ரெட்டி தீவிர பிரச்சாரம். ఇలాంటి ప్రేమ ఇలాంటి న్యాయం ఇచ్చాడు చంద్రబాబు. ఇదే ముగ్గురితో కూటమిగా ఏర్పడి ఇదే ముగ్గురి ఫోటోలు పెట్టి ఇందులో చెప్పినవి ఏ ఒక్కటైనా కూడా జరిగాయని అడుగుతా ఉన్నాడు మీ బిడ్డ. మన గుర్తు తెలియని వాళ్ళు ఎవరైనా ఉంటే திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பு. பணி நேரத்தை தாண்டியும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வந்து வேலை செய்ய கூறி பணியாளர்களை கடுமையாக திட்டிய உயரதிகாரிகள். கனரா மற்றும் பந்தன் வங்கிகளின் வீடியோ கால் மீட்டிங் காட்சிகளால் அதிர்ச்சி. मंडे से लेकर सैटरडे तक काम नहीं होगा. सैटरडे संडे जो भी छुट्टी के दिन है, अगर मैं सेक्शन से मेरा नाम कोई यूज कर रहा है तो अगर काइंडली रेस्पॉन्ड नहीं किए तो थिंग्स विल बी डिफरेंट. वो एनीबॉडी एल्स वो ஹைதராபாத்தில் இருந்து வெறும் 15 வினாடிகள் போலீஸ் வெளியேறினால் போதும் ஓவைசியும் அவருடைய சகோதரரும் இருக்கும் இடம் தெரியாமல் ஆக்கப்படுவார்கள். மகாராஷ்டிராவின் அமராவதி தொகுதி பாஜக பெண் MP நவ்னீத் ராணா பகிரங்க மிரட்டல். பதினைந்து வினாடிகள் அல்ல, 1 மணி நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கே எப்போது வர வேண்டும்? மிரட்டல் விடுத்த பாஜக பெண் MP நவ்னீத் ராணாவுக்கு AIMIM தலைவர் OYC சவால்.
தமிழகத்தில் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை. சுட்டெரித்த வெப்பத்தை தணித்து 2வது நாளாக பெய்ததால் மக்கள் ஆனந்தம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடல் சீற்றம். நீர் புகுந்ததால் மணல் அரிப்பு ஏற்பட்டு சாலை துண்டிப்பு. வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடையை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த கோரிய மனு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மூலம் தொழில் முனைவோர் ஆன 1303 ஆதிதிராவிடர் மகளிர் மற்றும் இளைஞர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சி. ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக 2 மகன்களிடமும் துருவி விசாரணை. அதிகாலை 2 மணி வரை விசாரித்தனர் தனிப்படையினர். மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மாயமானதாக கூறப்படும் மே 2ஆம் தேதி டார்ச் லைட்டுக்கு பேட்டரி வாங்கிய வீடியோ. திசையன் விளையில் உள்ள கடையில் பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் கோடை மழையால் 12,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்ததை மூடி மறைக்க முயல்வதால் கொள்முதல் நிலைய கட்டமைப்புகளை மேம்படுத்த பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ராமநாதபுரம் கீழக்கரையில் சாலையில் சென்றபோது நிலைத்தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்த அரசு பேருந்து. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைந்து சிகிச்சை. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வரும் 12ஆம் தேதி காலை 6 மணி வரை 144 தடை உத்தரவு. பாஞ்சாலங்குறிச்சியில் நடைபெறவுள்ள வீரசக்கதேவி கோவில் திருவிழா அமைதியாக நடைபெறும் வகையில் ஆணை. வேலூர் மாவட்டம் முழுவதும் வரும் 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. குடியாத்தம் கங்கையம்மன் கோவில் சிரசு ஊர்வல திருவிழாவையொட்டி ஆட்சியர் உத்தரவு. கொடைக்கானலில் கண்காட்சிக்காக பூத்துக் குலுங்கும் மலர்கள். வண்ண வண்ண மலர்களை பார்த்து சுற்றுலா பயணிகள் ஆர்வம். உதகையில் நாளை தொடங்குகிறது புகழ்பெற்ற மலர் கண்காட்சி. தோரணங்கள், அலங்காரங்கள் அமைக்கும் பணிகள் மும்முரம். மாநிலம் முழுவதும் தனியார் பள்ளி வாகனங்களில் தீவிர ஆய்வு. விடுமுறை முடிந்து பள்ளிகள் தொடங்குவதற்கு முன்பாக உறுதித்தன்மை குறித்து சோதிக்கும் அதிகாரிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 52,920 ரூபாய்க்கு விற்பனை. IPL கிரிக்கெட் தொடரின் 58வது லீக் போட்டியில் பஞ்சாபை எதிர்கொள்கிறது பெங்களூரு அணி. இன்று இரவு 7:30 மணிக்கு தரம்சாலாவில் இரு அணிகளும் பலப்பரீட்சை. நயன்தாரா நடிப்பில் உருவான மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960 படத்தின் ஷூட்டிங் நிறைவு. கேக் வெட்டி படக்குழு கொண்டாட்டம்.